சம்பாத்தியம் வேண்டாம், மக்களுக்காக வந்தேன்ற ஒரு 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 திடமான இது இது எங்களுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் இது ஒரு மகிழ்ச்சியான தருணம். ஏன்னா இன்னைக்கு ஒரு 70 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றம். இந்த மாதிரியான சூழ்நிலை இதுவரை தமிழகத்தில் இருந்தது. எப்படின்னா ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டு 2 ஆண்டுகள்ல ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கிற கடைக்கோடி கிராமத்தில் இருக்கிற ஒரு கடைசி வீடு வரைக்கும் இன்று வந்து எங்களுடைய தலைவர் சென்றடைந்திருக்கிறார். எங்கள் தலைவர் வந்து இந்த 2026 தேர்தலில் முதல்வராக வர வேண்டும் என்று கடைக்கோடி இருக்கிற கடைசி மக்கள் வரை அனைவரும் ஆசைப்படுகிறார்கள். இது மக்களுக்கான அரசாக இருக்கும் என்று நம்புகிறார்கள். 2 வருஷத்துல இவ்வளவு பெரிய ஒரு ஒரு ரீச், ஒரு இவ்வளவு பெரிய மக்கள் ஆதரவு இருக்கும் என்றால் அது எங்களுடைய தலைவருடைய 30 ஆண்டு கால உழைப்புக்கு கிடைத்த ஒரு வெற்றி தான். இதற்கு முதல் தேர்தலாக எங்களுடைய தமிழகம் வெற்றி கழகம் ஆரம்பிக்கப்பட்டு முதல் தேர்தலாக வர 2026 சட்டமன்ற தேர்தல் எதிர்கொள்ள போகிறோம். இதற்கு நாங்கள் எங்களுடைய தலைவர் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சின்னம், எங்களுடைய மொத்தம் 10 சின்னம் கொடுத்தோம். ப்ரையாரிட்டியில எங்களுடைய தலைவர் கொடுத்த ப்ரையாரிட்டியில முதல் சின்னமாக விசில் சின்னம் வந்தது. கண்டிப்பாக எங்களுடைய தலைவரின் ஆசைப்படி தமிழக மக்களின் ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பும் ஒட்டுமொத்த ஆசையும் எங்களுடைய தலைவர் இன்று முதல்வராக வர வேண்டும் என்பது. அதற்கு முதல் படியாக இந்த சின்னம் வழங்கப்பட்டுள்ளது. கண்டிப்பா கடந்த ஒரு 2 மாதமாக தமிழகத்துல எங்க போனாலும் மக்கள் எல்லாம் கேட்கறது உங்களுக்கு என்ன சின்னம்ன்றதான். ஏன்னா இவ்வளவு தூரம் ஒரு மக்கள் வந்து அனைவரும் என்ன சின்னம்னு போற இடத்துலாம் கேட்கறதுக்கு என்னன்னா, அவர்கள் பொதுமக்கள் அனைவரும் வாக்களிக்க தயாராகி விட்டார்கள். எங்களுக்கான என்ன சின்னம் என்பதை பொதுமக்கள் தினமும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களின் ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பும் இன்று வந்து ஆசையும் இன்று பூர்த்தியாகப்பட்டது. ஒரு சின்னம் ஒதுக்கப்பட்டு என் கட்சியினருக்கு முன்னாடி இன்று மக்கள் அனைவரும் சேர்ந்து கொண்டாடும் ஒரு சின்னமாக இருக்குது. கண்டிப்பா 2026 தேர்தலில் வெற்றி சின்னமாக இந்த விசில் சின்னம் இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 2026 எங்களுடைய தலைவர் முதல்வராக அமர வைக்கும் இந்த சின்னம் தமிழக மக்களின் ஒட்டுமொத்த மக்களின் வெற்றி சின்னமாக இருக்கும் என்பது எந்த மாற்று கருத்து. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சின்னங்கள் எலெக்ஷன்ல ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ணுது. இன்னும் 90 days இருக்கு. நூக்கன் கார்னர் வரைக்கும் எடுத்து போனோம். எப்படி எடுத்து போறாங்க? இப்போவே நீங்க நான் அதான் சொன்னேன். இப்போ ஒரு நிமிஷத்திலேயே 2-3 நிமிஷத்திலேயே பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் சின்னம் போய் சேர்ந்து விட்டது. எங்களுடைய கட்சியினரும் அங்கங்கே அவர்கள் அனைத்தும் சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கும் வேலைகளை செய்வார்கள். மக்களுக்கான சின்னம், எங்களுடைய கட்சி சாமானிய மக்களுக்கான கட்சி. மக்களுக்காக ஒருவர் வந்து அனைத்தையும் ஒரு 30 ஆண்டு கால உழைப்பை மாற்றிவிட்டு இன்னைக்கு வந்து வேண்டாம், இது வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு 500 கோடி சம்பாதிக்கின்ற சம்பாத்தியம் வேண்டாம்.